தானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்கு தானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்கு தானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை சியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. முதல் அணி, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் அழகுநாச்சி. நான் சோழங்குடி கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். என் கூட பாண்டிச்சேரி பாக்கியார். எங்க டீம் சோழங்குடி. இரண்டாவது அணி, இப்ப உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் விஜயா, எலியார்பத்தில இருந்து வந்திருக்கோம். என் கூட பெரியக்கால் ஜோதி வந்திருக்காங்க. எங்க டீம் எலியார்பத்தி. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் எஸ் மேகலா, கணிதத்துறை உதவி பேராசிரியை, சுப்புலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி, மதுரை. போட்டிக்கான விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 7 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் சொல்லும் அணிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை எனில் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படியாக பதில் சொல்லும் அணிக்கு 5 மதிப்பெண்கள் மட்டும் வழங்கப்படும். ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். போட்டியின் இறுதியில் மதிப்பெண் அறிவிக்கப்படும். போட்டியில் வெற்றி பெறும் ஒவ்வொரு அணிக்கும் ரொக்க பரிசு வழங்கப்படும். இன்றைய கணித வினாடி வினாவில் சோலாங்குர்னி கிராம மக்களும் எலியார்பத்தி கிராம மக்களும் வந்திருக்கீங்க. உங்களுக்கான முதல் சுற்று இப்போ ஆரம்பமாக உள்ளது. சோலாங்குர்னி அணிக்கான முதல் சுற்றின் முதல் கேள்வி. 100 கிராம் இஞ்சியின் விலை ரூபாய் 10 எனில் அரை கிலோ இஞ்சியின் விலை எவ்வளவு ரூபாயாக இருக்கும்? 50 ரூபாய். சரியான விடை. சோலாங்குர்னி அணிக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. ஒரு கடிகாரத்தின் விலை ரூபாய் 420. அதற்கான தள்ளுபடி 10% எனில் தள்ளுபடியான தொகை எவ்வளவு ரூபாயாக இருக்கும்? 42 ரூபாய். சரியான விடை. சோலாங்குர்னி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. ஒரு நோட்டு புத்தகத்தின் விலை ரூபாய் 13 எனில் 18 நோட்டு புத்தகங்களின் விலை எவ்வளவு ரூபாயாக இருக்கும்? 234 ரூபாய். சரியான விடை. சோலாங்குர்னி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான நான்காவது கேள்வி. 5 தாமரை பூக்களின் விலை ரூபாய் 80 எனில் ஒரு தாமரை பூவின் விலை எவ்வளவு ரூபாயாக இருக்கும்? 16 ரூபாய். சரியான விடை. சோலாங்குர்னி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றில் சோலாங்குர்னி அணிக்கான இறுதி கேள்வி. ஒரு வரிசையில மொத்தம் 57 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வலது பக்கத்துல இருந்து வரும்போது 23வது ஆளா நிக்கிறாரு. அப்பனா இடது பக்கத்துல இருந்து வரும்போது அவர் எத்தனாவது ஆளா இருப்பார்? 24. தவறான விடை. சோலாங்குர்னி அணிக்கு ஆன்சர் தெரியல. எலியார்பத்தி அணி, நீங்க முயற்சிக்கிறீங்களா? 34. தவறான விடை. இரு அணிகளும் தவறான விடை கொடுத்துருக்கீங்க. 2 அணிக்குமே ஆன்சர் தெரியல. நானே அந்த எக்ஸ்பிளைன் கொடுத்துட்றேன். இப்போ 57 பேர் ஒரு வரிசையில் நிற்கிறாங்க. அப்போது நீங்கள் வலது பக்கத்துலேருந்து 1 2ன்னு எண்ணிட்டு வரும்போது 23வது ஆளாக நிற்கிற ஆள் இந்த இடது பக்கத்துலேருந்து நீங்கள் எண்ணிட்டு வரும்போது 57 23 போக மீதி எவ்வளோ இருக்கும்? 34 இருக்குமா?
அப்போ 34 பேர் இங்கே இருப்பாங்க. இங்கிட்டு இருக்க வரவங்க 23வது ஆளாக இருக்காங்கன்னா அங்கிட்டு இருந்து வரும்போது 34. அப்போ அடுத்த நம்பர் என்னது 35. அங்கே 23வது ஆளாக நிற்கிறாரு அப்போ அவர். அப்போ 35வது ஆளாக தானே இருப்பாங்க இங்கிட்டு இருந்து வரும்போது. அதனால் கழிச்சிட்டு ஒரு 1 கூட்டிக்கணும், அவ்வளோதான். அப்போ சரியான விடை வந்து 35வது ஆளாக அவர் நிற்கிறார். எலியார்பத்தி அணிக்கான முதல் சுற்றின் முதல் கேள்வி. ஒரு குடையின் விலை ரூபாய் 240 எனில் 5 குடைகளின் விலை எவ்வளவு ரூபாயாக இருக்கும்? 1200 ரூபாய். சரியான விடை. எலியார்பத்தி அணிக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. ஒரு பேருந்தில் 48 பேர் அமரலாம் எனில் 288 பேருக்கு சுற்றுலா செல்ல எத்தனை பேருந்துகள் தேவைப்படும்? 6 பேருந்து. சரியான விடை. எலியார்பத்தி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. முதல் சுற்றில் ஒரு போர்வையின் விலை ரூபாய் 380 எனில் 4 போர்வைகளின் விலை எவ்வளவு ரூபாயாக இருக்கும்? 1520 ரூபாய். சரியான விடை. எலியார்பத்தி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான நான்காவது கேள்வி. ஒரு டஜன் பேனாக்களின் விலை ரூபாய் 144 எனில் ஒரு பேனாவின் விலை எவ்வளவு ரூபாயாக இருக்கும்? 12 ரூபாய். சரியான விடை. எலியார்பத்தி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றில் எலியார்பத்தி அணிக்கான இறுதி கேள்வி. 6 சட்டைகளின் விலை ரூபாய் 3000 எனில் ஒரு சட்டையின் விலை எவ்வளவு ரூபாயாக இருக்கும்? 500 ரூபாய். சரியான விடை. எலியார்பத்தி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். இத்துடன் முதல் சுற்று கேள்விகள் முடிவடைந்தன. முதல் சுற்றின் இறுதியில் ஒவ்வொரு அணியின் மதிப்பெண் விவரம். சோலாங்குர்னி அணி 40 மதிப்பெண்கள், எலியார்பத்தி அணி 50 மதிப்பெண்கள். இதுவரை நீங்கள் கேட்டது கணித வினாடி வினா. வினாடி வினா போட்டியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். சேமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 ஷியாமலாவாணி அலைவரிசையிலும் www.ஷியாமலாவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சியினை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு வழிபாட்டில் கணக்கு. இதில் பங்கேற்பவர்கள் பங்கஜமாக வைரசாந்தி வளையங்குளம், துளசியாக வளையங்குளத்தை சேர்ந்த முருகேஸ்வரி. இந்நாடக கதை எழுதியவர் எம். வினோத்குமார். வா துளசி, ஊருக்கு போயிட்டு எப்போ வந்த? நேத்து தான்க்கா வந்தேன்.
என்ன ஒரே மஞ்சப்படவையில் இருக்க, கையில் காப்பு வேற கட்டியிருக்க. எந்த கோயிலுக்கு? பங்கஜக்கா, நம்ம ஊரு உச்சி காளியம்மனுக்கு தான். சரி, என்ன விசேஷம் துளசி? அக்கா, 6 நாளைக்கு உற்சவ விழா நடக்க போகுதுல. ஊர்க்கரவுக எல்லாம் சேர்ந்து அக்கினி சட்டி, பால் குடம், வேல் குத்துன்னு இருப்பாக. சரி சரி, அப்புறம்? அந்த ஆத்தா ரொம்ப சக்தியானவ, நம்பினவகளை கைவிட மாட்டா. அதுவும் போக ஊர்ல மழை தண்ணி இல்லாம கிடக்கு. ஓஹோ. ஆமாக்கா, அதான் விரதமா இருக்கேன். சரிடி, திருவிழா பத்தி சொல்லு. முந்தா நாள் வெள்ளிக்கிழமை கொடியேத்துனாக. இனி அடுத்த வெள்ளி சாமி கும்பிடுவாங்க. சரி, அப்ப எத்தனை நாள் விரதம்? கொடி ஏத்துறதுக்கு மறுநாள் இருந்து கணக்கு பார்த்தா 6 நாள் வருது. அது எப்படி? 5 நாள் தானே வரும்? இல்லக்கா, சாமி கும்பிடுற வெள்ளிக்கிழமையும் சேர்த்துக்கணும். அப்பன்னா கணக்கு சரிதான். நீ என்ன செய்ய போற? நான் அக்னி சட்டி எடுக்கிறதா நேர்ந்திருக்கேன்க்கா. சரி, நீ எப்படி விரதம் இருக்கிற? பொதுவா நைட்டு விரதம் இருக்கிறது நல்லது. அதனால நான் நைட்டு சாப்பாடை தவிர்த்துட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிட்றேன். சரி, எல்லாருமே கண்டிப்பா இருக்கணுமாமா? அப்படி இல்லைக்கா, அவங்க உடல் நலத்தை பொறுத்து சிலர் 3 நாள் இருப்பாக. இல்லைண்டா கடைசி 1 நாள் மட்டும் விரதம் இருப்பாக. அப்புறம்? என்னவோ அந்த ஆத்தா எல்லா மக்களையும் நல்லபடியாக காப்பாற்றட்டும். ஆமா, உலகம் நல்லா இருக்கணும். சரி, காணிக்கை எவ்வளவு? மற்ற கோயிலில் எப்படின்னு தெரியல. இந்த கோயிலில் அக்னி சட்டிக்கு 51 ரூபா. ஆனால் சட்டி நம்ம தான் தனியாக வாங்கணும். ஆமா ஆமா, தெய்வத்துக்கு செய்யறதுல குறைஞ்சா போறோம். ஆமாக்கா, மென்மேலும் பெருக தான் செய்யும். அடுத்த வாரம் போகும்போது சொல்லு, நானும் வர்றேன். சரிக்கா, நிச்சயமா சொல்றேன். எல்லோரும் வந்து கலந்துக்குங்க. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு வழிபாட்டில் கணக்கு. இதில் பங்கேற்றவர்கள் பங்கஜமாக வைரசாந்தி வளையங்குளம், துளசியாக வளையங்குளத்தை சேர்ந்த முருகேஸ்வரி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியமலவாணி அலைவரிசையிலும் www.சியமலவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். இனி கற்றலும் கற்பித்தலும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் வி. கல்யாணி, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள்: என் பேர் விஜயா, எலியார்பத்தியிலிருந்து வந்திருக்கோம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சிக்கு கணிதம் கத்துக்கிற வந்திருக்கோம். என் கூட அழகுனாச்சி, தங்கமாரி, பெரியக்கா, போதும் பொண்ணு வந்திருக்காங்க. வணக்கம்மா, என் பேர் கல்யாணி. அருப்புக்கோட்டை ரோடு கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளியில் வேலை பார்க்குற கணித ஆசிரியை. நான் கற்றலும் கற்பித்தல் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன். இப்போ நம்ம லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, உங்களுக்கு லாபம் கிடைக்குது, அது என்ன பண்ணுவீங்க? வீட்டு செலவுக்கு போக மீதான் சேமிப்போம். மீதான் சேமிக்கணும் இல்லையா? அந்த சேமிக்கிற பழக்கம் நமக்கு இப்போ அதிகமாக இல்லை. சரி, சேமிக்கிறதுனா அதை எப்படி சேமிப்பீங்க? சேமிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் போய் போட்டுருவோம் மேடம். பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறீங்க, பரவாயில்லம்மா, நல்ல வழக்கம். படிப்பறிவு இல்லைங்கிறதுனால போகிறாங்க. 2வது, நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. நம்ம பணத்தை போடுறோமே, யாரோ ஒரு தனி மனுஷனை நம்பி கொண்டு போய் பணத்தெல்லாம் கொடுக்குறாங்க, அதில் ஏமாந்து போகிறாங்க. அதில் எவ்வளோதான் ஏமாந்தாலும் நமக்கு இது
நம்ம நாடு கவர்மெண்ட் அரசாங்கம் நடத்துறது, அதனால நமக்கு அதுல எந்த பாதிப்பும் வராது. ஆனா அந்த நம்பிக்கையே வரமாட்டேங்குது. பேங்க்ல கொண்டு போய் கொடுத்தா பணம் தருவாங்களோ, அதுல என்ன சிக்கல் வருமோ, எங்க கையெழுத்து கேட்பாங்களோ, எப்படி போய் எடுக்கணும், என்ன செய்யணும், அதெல்லாம் பயந்து போய் அந்த நம்பிக்கை குறைவுனால ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அடுத்தது என்னன்னா, நமக்கு தேவை வரும்போது எடுக்க முடியாதோ, வட்டிக்கு கடன் வாங்கிடுறாங்க. ஆனா வங்கியில போய் பணம் போட்டீங்கன்னா எப்ப தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாம். அது தெரிய மாட்டேங்குது. நம்ம அவசர காலத்துக்கு போய் பணத்தை எடுக்க முடியாதோங்கிற ஒரு பயத்துல வங்கியில போய் சேமிக்கிற பழக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ரெண்டாவது என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வங்கியில போய் பணத்தை போட்டோம்னா நம்மகிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருமோ, அவங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே வங்கியில கொண்டு போய் பணத்தை சேமிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வங்கியில கொண்டு போய் பணத்தை சேமிச்சிங்கன்னா அது ஒரு ரெக்கார்ட் ஆயிரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இல்லாத வீடே இல்லை. கம்ப்யூட்டர்ல ஒரு பட்டனை அப்படி தட்டினீங்கனாலே யார் பேர்ல என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு அவ்வளவும் சிஸ்டமா எல்லாம் வந்துடும். அந்த ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது ஒரு பயம் வேற அவங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது கூச்சம், வழிமுறை தெரியாது. யார்ட்டையாவது போய் கேட்கணும், இது இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க தம்பி, இது என்ன செய்யணும், அது கேட்கறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. அதனால வேற வங்கியில போய் சேமிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு காரணம், முக்கியமான என்ன காரணம், தங்க நகை மேல அந்த மோகம் அதிகமாயிருச்சு. சேமிக்கிறதுக்கு பதிலாக நகையா வாங்கி வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை வந்ததுனால வங்கியில போய் சேமிக்கிற வழக்கமும் குறைஞ்சு போச்சு. இன்னொன்று என்னன்னா, மற்ற நாடுகளை விட நம்ம நாட்டில் தான் தனிநபர் சேமிப்புங்கிறது அதிகமாக இருக்குது. இந்தியாவில் மட்டும்தான் தனிநபர் சேமிப்பு, மற்ற எந்த நாடுகள்லையும் அவ்வளவு கிடையாது. அதனால தான் எப்போவுமே மற்ற நாடுகள் பொருளாதார வீழ்ச்சி அடையும்போது நம்ம நாடு மட்டும் எப்போவுமே பொருளாதார வீழ்ச்சி அடையிறது இல்லை. ஏன்னா தனிநபர் சேமிப்பு அதிகமாக இருக்கிறது தான் அதற்கு காரணம். இப்போ இவ்வளோ நேரம் வங்கி எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த வங்கிகளில் சேமிப்பு 3 விதம் இருக்குது. ஏதாவது ஒரு விதம் தெரியுமா, சொல்லுங்க பார்க்கலாம். 100 நாள் வேலை பார்க்குறோம் மேடம். சரி. அந்த 100 நாள் வேலை சம்பளம் எங்களுக்கு பேங்க்ல தான் ஏறுது. சரி, பேர் தான் இப்போ சேமிப்பு கணக்கு. நான் 3 விதம் சொன்னேன்ல. ஒன்று நடப்பு கணக்கு, ரெண்டாவது சேமிப்பு, இன்னொன்று ஃபிக்ஸட் டெபாசிட். அதுக்கு பேர் நிரந்தர வைப்பு நிதி. இந்த நடப்பு கணக்கு, இந்த கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட இருக்காது. இந்த வியாபாரம் பண்ணுறவங்க, கம்பெனி நடத்துகிறவங்க, அவங்க தான் அந்த நடப்பு கணக்கு வச்சுருப்பாங்க. நம்ம இந்த 2 வச்சுக்கலாம். என்னென்னா, இந்த சேமிப்பு எஸ்பி அக்கௌண்ட் சேவிங்ஸ் பேங்க்கிறது, ரெண்டாவது ஃபிக்ஸட் டெபாசிட் நிரந்தர வைப்பு நிதி. இந்த 2ம் தான் நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம நாட்டில் மத்திய அரசு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்கம்மா. அதுக்கு பேர் ஜன்தன். தன்னுன்னா பணம், ஜன்னா மக்கள், அதாவது மக்களுடைய பணம். நீங்கள் பேங்க்கில் போய் 0% பேலன்ஸ்னு பேர், ஒரு பைசா கூட நீங்கள் பேங்க்கில் சேமிக்க வேண்டாம். ஆனால் உங்கள் பேரில் அக்கௌண்ட் இருக்கும் அதில். அதாவது மக்கள் எல்லாரும், இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லாரும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த திட்டத்தை நம்ம அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு முதல்ல 2014 வருஷம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. 28ஆம் தேதி அதே வருஷம் 28 ஆகஸ்ட்லேயே அது நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்த திட்டம் தொடங்கி ஒரு வாரத்துக்குள்ளேயே சேமிப்பு கணக்கு நிறைய வந்துருச்சு. அதனால அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இவ்வளவு சேமிப்பு கணக்கு வந்தது அப்படிங்கிற ஒரே இது கின்னஸ் புக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ கின்னஸ் புக்கில் நம்ம இந்த திட்டம் இடம்பெற்றுச்சு. இன்னைக்கு இந்த ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ள இன்னைக்கு அதுல மட்டும் சேமிப்பு தொகை 806 கோடி இருக்கு. அப்போ மக்களுக்காக அது நல்ல ஒரு பயன்படுற திட்டம். அதனால நீங்களும் அதை சேமிக்கணும். பிள்ளைங்களுக்கு தேவையில்லாம பொருள் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா, பிறந்த நாள் என்ன விசேஷனாலும் நம்மளும் பணம் கொடுப்போம், சொந்தக்காரங்க வந்தாலும் பணம் கொடுக்குறாங்க. அதை வேண்டாத பொருட்களை வாங்கி பதிலா வீட்டுல ஒரு உண்டியலை வாங்கி வச்சு இதுல போடுப்பா அப்படின்னு சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு அந்த சேமிக்கிற பழக்கம் அப்பவே வரும். இப்போ ஸ்கூல் திறந்த உடனே ஃபீஸ் கட்டவோ, புக்கு வாங்கவோ, நோட்டு வாங்கவோ, யூனிஃபார்ம் வாங்கவோ எப்பனாலும் அந்த பணம் தேவைப்படும். இப்போ அந்த வங்கியை பத்தி சேமிக்கணுங்கிறத சொன்னோம். இப்போ வங்கியில போய் பணம் போடுறீங்க, இல்ல கடன் வாங்குறீங்க இல்லையா? இப்போ நம்ம அந்த லாப நஷ்டங்கிறத முதல்ல சொன்னேன். இப்போ நீங்க 10,000 ரூபாய் போடுறீங்கன்னா 2 வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னா திருப்பி அந்த 10,000 ரூபாய் தான் உங்களுக்கு வருமா? வட்டியோட வரும். வட்டியோட வரும் இல்லையா? அந்த வட்டி கணக்கையும் இப்போ நம்ம கொஞ்சம் பார்ப்போம். வட்டிலையும் 2 வட்டி வகை இருக்கு. ஒன்று தனி வட்டி, இன்னொன்று கூட்டு வட்டி. இப்ப தனி வட்டிங்கிறது நம்ம சேமிக்கிறோம் பார்த்தீங்களா பணம், அதுக்கு மட்டும்தான் தனி வட்டி. கூட்டு வட்டிங்கிறது கடன் வாங்குறீங்கல்ல, அதுக்கு பூரா கூட்டு வட்டி. இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் வி. கல்யாணி, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை.
வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. சேமலா வாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இனி நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் பெருங்குடி கிராம மக்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய மக்களின் இப்போது அறிமுகம். என் பேர் பி. லட்சுமி, 7ஆம் வகுப்பு படிச்சிருக்கேன். பெருங்குட்டியில் வேலை பார்க்குறேன். என் பேர் இருளாயி, நான் படிக்கலை. என் பேர் முத்துப்புள்ள, நாங்கள் படிக்கலை. நான் சேமினி, என் பேர், இப்போ நான் படிக்கலை. என் பேர் லட்சுமி, நான் படிக்கலை. பாண்டியம்மா படிக்கலை. எல்லாமே படிக்கலை. என் பேர் அழகு பாலாஜி, +2 படிச்சிருக்கேன். பெருங்குடியில் வேலை பார்க்குறேன். என் பேர் ஆர் பாக்கியம், எஸ்எல்சி படிச்சிருக்கேன். என் பேர் சுப்பம்மா, நான் படிக்கலை. என் பேர் குருவம்மா, நான் படிக்கலை. என் பேர் சுமதி, 8th படிச்சிருக்கேன். என் பேர் இருளாயி, நான் படிக்கலை. என் பேர் மீனா, 3வது படிச்சிருக்கேன். நீங்கள் கணக்கு ரொம்ப அவசியம் தானா? அவசியமா? நம்ம வாழ்க்கைக்கு தேவைதானா, தேவையில்லையா? அதனால கணக்குண்டா அவசியம் தேவை. கணக்கு நம்ம வாழ்க்கைக்கு அவசியம் தானா? எல்லாத்துக்குமே கணக்கு அவசியம். எல்லாத்துக்கும்னா ஏதாவது ஒன்று குறிப்பிட்ட விளக்கமாக சொல்லுங்கள். கடைக்கு போகிறோம், அவங்ககிட்ட ஒரு 100 ரூபா பணம் கொடுக்குறோம். 80 ரூபாய்க்கு சாமான் வாங்கினோம்னா மிச்சம் 20 ரூபா கொடுப்பாங்க. கணக்கு தெரிஞ்சாதான் அவங்கள்ட்ட கேட்டு வாங்க முடியும். எல்லாத்துக்குமே கணக்கு கண்டிப்பாக அவசியம். கணக்கு மிகவும் அவசியம். வரவு செலவு பார்க்குறது, மளிகை சாமான் வாங்குறது, இந்த வங்கியில் பணம் போட்டு எடுக்கிறது, அதாவது வாழ்க்கைக்கு கணக்கு மிகவும் முக்கியமான விஷயம். இது மனிதனோட வாழ்க்கையில் மிகவும் ஒட்டி போனது. சரி, கணக்கு ரொம்ப அவசியம். குடும்ப வரவு செலவு பார்க்கணும். பேங்கில் பென்ஷன் வாங்குறே அங்கே தேவைப்படும். செய்யணும், குடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் கணக்கு அவசியம். சரி, ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள்? ஒரு மாதத்துக்கு 30 நாள். 31லாம் வராதா? 31லேயும் வரும். இந்த பிப்ரவரிக்கு எத்தனை நாள்? பிப்ரவரிக்கு 28. சரி, பிப்ரவரிக்கு 29ஆம் தேதி வரும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வரும். அது எந்த வருஷம்? 4 வருஷத்தோட வந்தால் லீப் வருஷம். சரியா சொன்னீங்க, லீப் வருடம் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக வருஷத்துக்கு 365 நாள். பிப்ரவரிக்கு 29 அதாவது இந்த லீப் வருஷத்தில் 366 நாள் இருக்கும். இது ஒரு கணக்கு. மனிதனுடைய வாழ்க்கையே கணக்கில் தான் இருக்குது. சரி, எப்படி சொல்கிறீங்க? ஒரு குழந்தை பிறந்தா 365, ஒரு வருஷம் கழிச்சா ஒரு வயசு ஆகுது. நம்ம அதை கணக்கு பண்ணி தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு வருஷமும் பிறந்த நாள் கொண்டாடுறோம். அதன்படி தான் அந்த குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழே தர்றாங்க. அது கடைசி வரைக்கும் அது பயன்படுது. சரியா சொன்னீங்க. ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம். வயசு, அப்புறம் 2 வயசு, 3 வயசு அப்படின்னு ஆகுதுன்னு வரும். அப்போ நாள் கணக்குன்னு வரும்போது நமக்கு இருக்குது. சரி, நல்ல விசேஷம் வச்சா என்ன பண்ணுறோம்? இந்த 4 நட்சத்திரம் ஜோதிடம் இதெல்லாம் படித்து தான் ஜாதகமே பார்க்குறோம். பார்த்து தான் குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. அதோட அறிவியலும் சேர்ந்து வரக்கூடியது இந்த ஜோதிடம். ஆனால் அதில் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியலும் அதில் சேர்ந்து தான் இருக்குது. அதில் அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. இத்தனை நாள், இத்தனை நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக 1 மணி நேரம்னா இப்போ எத்தனை நிமிஷம்? 1 மணி நேரம் 60 நிமிஷம். சரி, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை நொடி? ஒரு நிமிஷத்துக்கு 60 நொடி. சரியா சொன்னீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். சரியா சொன்னீங்க. ரயில்வே நேரத்தில்
நேரம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியுமா? ரயில்வேல 24 மணி நேரம் கணக்குப்படி நேரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. சரியா சொன்னீங்க. இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு சில கணக்குகள் கேட்கவா? கேளுங்க. ரயில்வே நேரத்தை வச்சு இப்போ நான் கணக்கு கேட்குறேன். அந்த ரயில்வே கடிகாரம் 18 மணின்னு காமிச்சிச்சுன்னா மணி எத்தனை? ரயில்வே நேரப்படி 18னா சாயந்தரம் 6 மணி. சரியா சொன்னீங்க. 20 மணினா அது எப்போ? 20னா 8 மணி நேரம். சரியா சொன்னீங்க. இரவு 8 காலையில் 8? இரவு 8 மணி. சரியா சொன்னீங்க. 15:45னா? 15:30னா மணி எப்போ, எந்த மணி? மதியம் 3 மணி 30 நிமிடம். சரியா சொன்னீங்க. ரயில்வே நேரப்படி ஒரு ட்ரெயின் 13:15க்கு கிளம்புது. அந்த ட்ரெயின் மதுரைக்கு 14:30க்கு வந்துச்சுன்னா மொத்தம் எவ்வளோ நேரம் அந்த ட்ரெயின் பயணம் செஞ்சிருக்கு? ஒன்றுனா 14க்கு ட்ரெயின் 1.25 மணி நேரம் ஓடி இருக்கு. கணக்கு கேட்குறேன். ஒரு பெரிய டின்னில் 87 லிட்டர் ஆயில் இருக்கு. இதே போல இன்னொரு பெரிய டின்னில் 64 லிட்டர் ஆயில் இருக்கு. அப்போ இந்த 2 டின்னையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை லிட்டர் ஆயில் இருக்கு? 2 லிட்டர்லையும் சேர்த்து 151 லிட்டர் ஆயில் இருக்கு. சரியா சொன்னீங்க. ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு லாரி கிளம்புது. 432 லிட்டர் பால் அனுப்புகிறாங்க. அடுத்த லாரியில் 326 லிட்டர் பால் அனுப்புகிறாங்க. அப்போது இந்த 2 லாரியும் சேர்த்தா மொத்தம் எத்தனை லிட்டர் பால் வெளியேறி இருக்கு? 2 லாரியும் சேர்த்து 768 லிட்டர். சரியா சொன்னீங்க. கண்ணம்மா செம்பில் 350 மில்லி பால் வாங்குறாங்க. இன்னொரு செம்பில் 250 மில்லி பால் வாங்குறாங்க. அப்படின்னா அவங்க ரெண்டும் சேர்ந்து மொத்தம் எத்தனை மில்லி பால் வாங்கினாங்க? மொத்தமாக 600 மில்லி பால் வாங்கியிருக்காங்க. சரியா சொன்னீங்க. ராமன் 35 ரூபாய்க்கு பிஸ்கட்டும் ராஜா 27 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்குறாங்க. அப்படின்னா 2 பேரும் வாங்கினது மொத்தம் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க? 2 பேரும் 62 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சரியா சொன்னீங்க. அடுத்த கணக்கு. ஒரு தேட்டரில் கீழே மாடியில் 57 பேர் உட்காந்துருக்குறாங்க. மாடியில் 42 பேர் உட்காந்துருக்குறாங்க. அப்படின்னா மேலையும் கீழையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? மொத்தம் மேலையும் கீழையும் 99 பேர் இருக்காங்க. சரியா சொன்னீங்க. கலா 28 ரூபாய்க்கு கீரை வகைகளும் 36 ரூபாய்க்கு காய்கறிகளும் வாங்கினாள் எனில் அவள் மொத்தமாக எவ்வளவு ரூபாய் செலவழித்திருக்கிறாள்? மொத்தம் 64 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்கள். சரியா சொன்னீங்க. ஒரு ஃபேனோட விலை 1750 ரூபா. ஒரு பீரோவுடைய விலை 3500 ரூபா. இதோட சேர்த்து 450 ரூபாய்க்கு உதிரி பாகங்கள் வாங்குறாங்க. இதோட சேர்த்து 450 ரூபாய்க்கு உதிரி பாகங்கள் வாங்குறாங்க. அப்படின்னா மொத்தம் எவ்வளவு ரூபா? மொத்தம் 5700 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்காங்க. சரியா சொன்னீங்கம்மா. இப்போ வட்டி கணக்கு நம்ம போகலாம். வட்டி கணக்கு யாராவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா வட்டி கணக்கு? 100க்கு 2 ரூபான்னா 1000க்கு எவ்வளவு? 1000க்கு 20 ரூபாய். 1000க்கு 20 ரூபான்னா 10,000க்கு எவ்வளவு? 200 ரூபாய். சரியா சொன்னீங்க. 100க்கு 3 ரூபான்னா 500க்கு எவ்வளவு? 15 500 ரூபாய்க்கு 15 ரூபா. சரி, 500 ரூபாய்க்கு 15 ரூபான்னா 1000 ரூபாய்க்கு எவ்வளவு? 30 ரூபா. சரி, கந்தேன்றவர் 1000 ரூபாய் கடன் வாங்கினாருன்னு வச்சுக்கிடுவோம். இதே 3 வட்டி தான். மாச வட்டி 30 ரூபான்னு சொல்லிட்டீங்க. 5 மாசத்துக்கு வட்டி எவ்வளவு? 150 ரூபா. சரி, 5 மாசம் வட்டி கண்டுபிடிச்சிங்க. 1000 ரூபாய்க்கு 5 மாசத்துக்கு 150 ரூபா சொல்லிட்டீங்க. இதே இது 12 மாசத்துக்கு எவ்வளவு? 1000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு 360 ரூபா வட்டி. சரியா சொன்னீங்க. இப்போ வட்டி அசலும் திரும்ப கொடுக்கணும்னா இப்போ எவ்வளவு ரூபா கொடுக்கணும்? 1360 ரூபா. சரி, என்னம்மா அவங்க சொல்றதெல்லாம் சரிதானா? சரிதான் சொல்றதெல்லாம். இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில எல்லாரும் பேசுனீங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இதுவரையும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று கேள்விகளுக்கு பதில் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் பெருங்குடி கிராம மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும் நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30.
வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.